அதை மட்டும் பேசி பயனில்லை. என்ன அர்த்தம் என்றால், காமராஜரை புகழ் பாடும் நேரத்தில் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் என்ற கருத்துதான் அவர் சொல்ல வந்தார் என்று நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கு மிக தெளிவாக அதை மட்டும் பேசினால் பத்தாது என்ற வார்த்தையை சேர்ப்பதற்கு பதிலாக அதை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு வார்த்தை வந்து விட்டதால் தான் இத்தனை தகராறு. ஆகவே இன்றைக்கு விளக்கமாக தனக்கே உரிய பாணியில் இது போன்ற இளைஞர்களை வரவேற்கின்றேன். இப்படித்தான் இருக்க வேண்டும். அரசியலிலே நான் கூட பட்டதை மனதில் பட்டதை தான் பேசுவேன். எனக்கு உண்மை என்று பட்டதை நான் பேசுவேன். ஆனால் நான் உண்மை என்று நம்பியது சரியல்ல, நான் உண்மை என்று நம்பியது சரியல்ல என்று இன்னொருவர் எனக்கு உணர்த்தினார். நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளவும் எப்போதும் தயார். ஆகவே நாம் குடித்த முயலுக்கே மூழ்கான் என்று சொல்வதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, சொல்லவும் கூடாது. ஆகவே காமராஜரை பற்றி பேசினால் மட்டுமே போராது, அவரை புகழ்வதோடு எதிர்காலத்தில் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்பதையும் சொன்னதாக சொன்னார். உண்மையாகவே அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆகவே நான் அவரை விமர்சித்ததை நல்ல வேலை தமாஷாக எடுத்துக்கொண்டார். எனக்கு என்னவோ தெரியவில்லை, நான் யாரை கையாடியாக பேசினாலும் உயர்கின்றார்கள் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் நானே இனிமேல் என்னை கிண்டல் செய்ய போகின்றேன். அருமை தோழர்களே, நான் புரிந்து கொண்டேன் என்பதோடு நீங்களும் புரிந்து கொண்டீர்கள். அந்த பிரச்சனை இதோடு முடிந்தது. ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இனி மொழி மூச்சாக நாம் இருக்க வேண்டியது இந்த காங்கிரஸை தூக்கி நிறுத்த வேண்டும். தமிழகத்திலே மீண்டும் பெற்ற அந்த இழப்பை நாம் சரி செய்து ஆட்சிக்கு வர வேண்டும். ஆகவே அதற்கு தலையாக மழையாக திருநாவுக்கரசு சொல்வது போல இருந்த சில பேர் விலகிவிட்டார்கள். சில பேர் விலகியதால் பல பேர் வந்திருக்கின்றீர்கள். நான் கடைசியாக பேசுகின்றேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.